நந்தன்கோட் பகுதி மக்களால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணப்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள ஒரு வீடு வந்து ஒரு துர்நாற்றத்துடன் கூடிய ஒரு கரும்புகை வந்துகிட்டு இருக்கு. இது என்னன்னு உடனே பாருங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தான் முதல்ல போகுது. போலீஸார் வாராங்க, வந்து இந்த வீட்டை உள்ளே போய் சோதனையிடும்போது 4 உடல்கள் மீட்டெடுக்கப்படுது. இது யார், என்னென்ன டீட்டெயிலுங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போலீஸார் வராங்க, வந்து அந்த வீட்டுக்குள்ளே போய் சோதனையிடும்போது அந்த வீட்டோட முதல் மாடியில் தான் தீ பிடிச்சதுக்கான அறிகுறிகள் இருக்குது. என்னென்னு பார்க்கும்போது அங்கே ஒரு 4 சடலங்கள் மீட்கப்படுது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராஜா தங்கம் அப்படிங்கிற ஒரு 60 வயது மதிக்கத்தக்க ஆண். அவர் ரிட்டையர்டு ப்ரொஃபஸர். அவருடைய மனைவியான ஜீன் பத்மா 58 வயதான டாக்டர், ரிட்டையர்ட் டாக்டர். அவங்களோட மகள் 25 வயதான கரோலின். அவங்களுடைய உறவுக்காரங்களான 70 வயதான லலிதா அப்படிங்கிற பெண்மணியும் அந்த வீட்டிலேருந்து சடலமாக மீட்கப்படுறாங்க. அக்கம் பக்கத்தினர்கிட்ட விசாரிக்கும் பொழுது அக்கம் பக்கத்தினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வீட்டில் 5 பேர் இருப்பாங்க, 4 பேர் இறந்துருக்காங்க. அப்போ அந்த பையனுக்கு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அந்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கேடல் ஜேசன் ராஜா அப்படிங்கிற அந்த நபர் என்ன ஆனார் அப்படிங்கிற மாதிரி முதற்கட்டமாக அவரை தேடுறாங்க போலீஸார். அவரை தேடும் போது அவரை பற்றின எந்த ஒரு இதுவுமே கிடைக்காம இருக்குது. அதுக்கப்புறம் அவரோட செல்ஃபோனுக்கு ட்ரை பண்ணி பார்க்காங்க, அது சுவிட்ச் ஆஃப்னு இருக்குது. ஒருவேளை வந்தவங்க எதுவும் இவனையும் சேர்த்து கொலை பண்ணி வேற எங்கேயும் போட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி முதற்கட்ட விசாரணை போகுது. அதுக்கப்புறம் இவன் தான் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அவனோட லேப்டாப் இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது இவன் தான் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் மேலே சந்தேகம் திரும்புது. உடனே கேரளா போலீஸார் அங்கே இருக்கிற பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்துலேயும் இவனோட ஃபேஸை ஃபோட்டோவை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேவ் பண்ண மாதிரி, மொட்டை அடித்த மாதிரி, மீஸ் எடுத்த மாதிரி, இந்த மாதிரி பலவேறு ஃபோட்டோஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அப்படி ஸ்ப்ரெட் பண்ணும்போது 11ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2017ஆம் ஆண்டு திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷனில் போலீஸாருக்கு தகவல் வருது. அவங்க கேடல் ராஜா இங்கேருந்து தான் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்காங்கிற மாதிரி தகவல் வருது. உடனே போலீஸார் விரைந்து செயல்பட்டு அவனை அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வச்சே அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா, அவன் முகத்திலே ஒரு சிறு சலனம் கூட இல்லை. நம்ம இப்படி ஒரு இது பண்ணிட்டோம் வச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு சலனமும் இல்லை. அதுக்கு பதிலாக அவன் முகத்தில் புன்னகை மட்டும்தான் இருந்தது. அதை பார்க்கும்போதே போலீஸாருக்கு இவன் என்னடா மனுஷன் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகளில் தான் அவனை கூப்பிட்டு போகிறாங்க. அவன்கிட்ட கேட்கும்போது ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை முதல்ல கொடுக்குறான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட மேற்கொண்டு விசாரிக்கும் போது அது எங்கள் வீட்டில் உள்ளவங்கள்லாம் என்னை ரொம்ப கீழ்த்தரமாக நடத்தினால எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் மாற்றி கன்ஃபெஷனை கொடுக்குறான். இவனை ஆரம்பத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இவன் எந்த பொருளும் இவனுக்கு தேவைன்னு கேட்குறது முன்னுட்டி இவனை செஞ்சு வளர்த்ததுனால இவன் அந்த மாதிரியான ஒரு கேட்டகரிக்கு போயிட்டான்னு வைங்க. ஸ்டார்டிங்கில் இவன் ஸ்கூல் லைஃப் படிக்கும் போதுமே இவனுக்கு பெரிய லெவலில் எந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனோட மெயின் இது வீடியோ கேமிங் மட்டும்தான். ஏன்னா சிறு வயசுலேயே இவனுக்கு வீடியோ கேமிங்க்கான எல்லா இதுவுமே வீட்டில் இருக்க போய் இவன் இந்த கேமிங் மைண்டில் இவன் வெளியே யார் கூடயும் பழகாமல் கேமிங் ஃபுல் அண்ட் ஃபுல் கேமிங்லேயே இருந்து அவனோட வாழ்க்கையை அதில் தான் கொண்டு போகிறான். இவனை இவனோட ஸ்கூல் லைஃப் முடிஞ்ச பிறகு இவனை உக்ரைனில் எம்பிபிஎஸ்ஸுக்காக அனுப்பி வைக்கிறாங்க படிக்கிறதுக்கு. 1 வருஷம் கூட அதை கம்ப்ளீட் பண்ணல. அங்கேருந்து திரும்ப வந்துடுறான் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் இருக்கான். அப்போ அவனோட பேரண்ட்ஸுக்கும் இவனுக்கும் கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் ஆகுது. அந்த ஆர்கியூமெண்ட் ஆகுது. இவன் ஆல்ரெடி அவன் ரூமை விட்டே வெளியே வராத ஒரு பர்சன் அப்படிங்கிறனால சாப்பிட்றதுக்கு மட்டும் இறங்கி வருவான். மற்றபடி யார்கிட்டையும் எந்த பேச்சுவார்த்தையும் பண்ண மாட்டான். ரிட்டன் அவனோட ரூமில் போய் அவன் கேமை கண்டினியூ பண்ணுவான். இப்படிங்கிற மாதிரியான ஒரு லைஃப்பை தான் இவன் வாழ்ந்துருக்கான். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, இவனோட தங்கை அவங்களும் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ இவனை வீட்டில் நீலாம் எதுக்கு இருக்க வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரீட் தான் அவனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது இவனுக்கு உச்சகட்ட கோவத்தை கொண்டு வருது. அப்போ இவன் கரெக்டாக 2017ஆம் ஆண்டு மார்ச் மாதமே இதுக்காக ஒரு பிளான் தீட்டுறான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட சகோதரி லீவுக்காக ஊருக்கு வருவாங்க அப்படிங்கிறனால இந்த டைமிங்கில் இவங்க எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வரான். முடிவுக்கு வர விட்டு
அந்த மார்ச் மாதமே 2 கோடாலிகளை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கிறான். வாங்கி வச்சுட்டு ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி ஒவ்வொருத்தரையாக எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வரான். அவன் ஒவ்வொருத்தரையாக அவனோட பெட்ரூமுக்கு எப்படி கூப்பிட்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட தாயாரை தான் முதல்ல கூப்பிட்றான். அம்மா நான் வந்து ஒரு வீடியோ கேம் ஒன்று வந்து நானே தயாரிச்சிருக்கிறேன், அதை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அவங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தவங்க கையை கழுவிட்டு நான் புள்ள தானே கூப்பிடுது அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ரொம்ப கேஷுவலாக அந்த ரூமை பார்த்து போகிறாங்க மாடிக்கு. மாடியில் போய் அந்த கம்ப்யூட்டர் முன்னாடி அவங்கள உட்கார வச்சுட்டு பூனை மாதிரி போய் அந்த கதவை லாக் பண்ணுறான். லாக் பண்ணிவிட்டு அடுத்த கட்டமாக கோடாரி எடுத்து பிறந்தலையிலே ஒரே அடி. ஒரு அடியில் அவங்க வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் எத்தனை அடி விழுந்தது, ஏன் நம்ம சாகுறோங்கிறது கூட தெரியாமல் தான் அந்த உயிர் போச்சு. அவங்கள கொலை பண்ணி முடிச்சுட்டு அவங்கள ரொம்ப உத்து பார்த்துட்டே இருக்கான். திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து அவங்களோட உடலை வந்து அந்த இடத்துலேருந்து பாத்ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுறான். ஷிஃப்ட் பண்ணிட்டு அந்த ரூமை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுறான். க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேயே இருந்துகிட்ருக்கான். என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இதில் 2வது கீழே இறங்கி வரான். அவங்க அப்பாவும் தங்கச்சியும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அதே வேளையில் இவனும் அவங்களோட போய் உட்காந்து சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு திரும்ப அவங்க போன பிறகு அவங்க அப்பாட்ட வந்து கூப்பிட்றான். அப்பா இந்த மாதிரி நான் ஒரு கேம் ஒன்று நானாக உருவாக்கியிருக்கேன், வந்து என் ரூமில் வந்து பாருங்கள் அப்படின்னு கூப்பிட்றான். அவரும் சரி இவ்வளோ காலம் வெட்டியாக இருக்கிறவன் வந்து ஒரு இதை செஞ்சுருக்கான் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் அவன் ரூமுக்கு வந்து பார்க்குறாரு. அவருக்கும் அவங்க தாய்க்கு என்ன நிகழ்ந்ததோ அதே மாதிரியான ட்ரீட்மெண்ட்டு தான் இவருக்கும். இவரும் அந்த சிஸ்டத்தில் உட்காந்து அந்த கேமை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி கோடாரி எடுத்து அடித்து வெட்டி கொள்கிறான். இதுக்கப்புறம் அவரையும் உத்து பார்த்துட்ருக்கான். அப்படி பார்த்துட்ருக்கான். அவனுக்கு எந்த ஒரு இதுவுமே தெரியல. திரும்ப அவரோட உடலையும் எடுத்துக்கொண்டு அந்த பாத்ரூமில் ஷிஃப்ட் பண்ணிட்டு அந்த ரூமை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுறான். எந்த ஒரு சந்தேகமும் யாருக்கும் வராத அளவுக்கு டிட்டர்ஜென்டாலையும் சோப் ஆயிலாலையும் அவ்வளோ பக்காவாக க்ளீன் பண்ணுறான். ஒரு பிளட் ஸ்டெயின் இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப அவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட தங்கையை போய் கூப்பிட்றான். அவங்களும் சரி ஒரு நாளும் கூப்பிடாத அண்ணன் இன்னைக்கு கூப்பிட்றானே அப்படின்னு சொல்லி ஒரு பாசத்தோடு அவங்க இவன் ரூமுக்கு வரும்போது அவங்களுக்கும் இதே நிலை தான் நடக்குது. அவங்களையும் அடித்து கொன்னுட்டு அதே மாதிரி ரூமை க்ளீன் பண்ணுறான். அவங்களோட பாடியும் பாத்ரூமில் கொண்டு ஷிஃப்ட் பண்ணி வைக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் அவங்க சொந்தக்கார ஒரு 70 வயது பெண்மணி இருக்காங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்கள கைத்தாங்களாக படியேற்றி கூட்டிகிட்டு வரான். அவன் ரூமுக்கு கூப்பிட்டு வந்து அவங்கள தூக்கு போட்டு தொங்க வச்சிட்றான். அவங்களோட உடலை இறக்கி ஒரு பெட்ஷீட்டில் சுற்றி அதையும் அந்த பாத்ரூமில் போட்டுறான். இதையெல்லாம் பண்ண பிறகு அவங்க வீட்டு வேலைக்கார பெண்மணி வந்து வராங்க. வந்து அவங்க வழக்கம் போல் சமையல் வேலையை முடிச்சுட்டு அவங்க ரிட்டன் வரும்போது இவன் மாடியிலேருந்து கீழே இறங்கி வரான். இறங்கி வந்து இவன் அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்கிறான். அவங்க வந்து இவன்கிட்ட கேட்குறாங்க, இவங்களெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்கும்போது இவங்கெல்லாம் கன்னியாகுமரி டூர் போயிருக்காங்க, இன்னும் 2 நாள் வரமாட்டாங்க, அதனால் நீங்களும் வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள தகவலை சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுட்டு இவன் ரிட்டன் மாடிக்கு போயிடுறான். அவங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வரல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவன் யார்கிட்டையும் அதிகம் பேச மாட்டான் அப்படிங்கிறனால, இவன் 2 வார்த்தை பேசுகிறதே பெரிய விஷயங்கிறனால அவங்களும் கேஷுவலாக போயிடுறாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கப்புறம் அவன் வீட்டில் இருந்து பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் பல்க்குக்கு போகிறான். போய் கேனில் பெட்ரோலும் வாங்கிட்டு வரான். பெட்ரோல் வாங்கிட்டு நேராக மாடிக்கு போகிறான். அவன் ரூமுக்கு போய் அவ்வளோ பேர்த்தையும் எடுத்து போட்டு அவங்க வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டாக இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு அந்த பெட்ரோலை ஊற்றி பற்ற வச்சிட்றான். பற்ற வச்சுட்டு அவனுக்கு தேவையான பொருட்களை மட்டும் ஒரு பேக்கில் எடுத்துகிட்டு அவன் வீட்டிலேருந்து கிளம்பிடுறான், எல்லாத்தையும் லாக் பண்ணிவிட்டு. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூமில் வந்து ஜன்னலே கிடையாது. அதனால அந்த ஃபயரானது எரிஞ்சு ரொம்ப நேரம் ஆகி அந்த வீடு பூரா அந்த புகை மண்டலம் பரவுனதுக்கு அப்புறம் தான் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அக்கம் பக்கத்து வீட்டார் வந்து போலீஸாருக்கு வந்து தகவல் கொடுக்குறாங்க. போலீஸார் இவனை விசாரிக்கும் போது இவன் கொடுத்த கன்ஃபெஷன் இதுதான். இதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகுது. அவன் கோர்ட்டுக்கு போய் விசாரணைகள் நடந்துட்டு இருக்கும்போது வெளியில் ஒரு சில ரூமர் பரவுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் பரவுது. கோர்ட்டாரும் இவனை வந்து மென்டல் இல்னஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இவனை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக அனுப்புகிறாங்க. இதே வேளையில் வந்து அப்படியே ஒவ்வொரு இதாக வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா ஒரு 2-2.5 வருஷம் அந்த பீரியட் அப்படி போயிடுது. அதுக்கப்புறம் விசாரணைகள் மேற்கொண்டு நடந்துட்டு தான் இருக்குது. விசாரணைகள் நடந்து
இவன் வந்து மென்டல் இல்லை, இவன் வந்து கூடு விட்டு கூடு பாயறதுக்காக இவன் பண்ணி பார்த்துருக்கான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. எங்கே கூடு விட்டு கூடு பாயறதுக்கு தன்னோட உடலை யூஸ் பண்ணால் நம்ம இறந்து போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு கான்சியஸில் இவங்க 4 பேரையும் வச்சு செக் பண்ணி பார்த்துருக்கான் அப்படிங்கிறத வந்து கோர்ட்டில் வந்து ப்ரூஃப் பண்ணுறாங்க. அதனால இவன் மென்டல் இல்லை, இவனுக்கு வந்து தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வருது. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக நடந்த கேஸ் வந்து போன மே மாதம் 2025ஆம் ஆண்டு இந்த கேஸுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இவனுக்கு வந்து 25 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் 15 லட்ச ரூபா அபராதமும் விதிக்கிறாங்க கோர்ட்டு. இதிலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு பொருளுமே நமக்கு தேவை அப்படின்னு நம்ம அதை தேடி நம்ம அடையும் போது தான் அதுக்கான ஒரு பலன்கிறது நமக்கு இருக்கும். கேட்குறதுக்கு முன்னக்கூட்டியே கிடைக்கிற எந்த பொருளும் அதோட வேல்யூ தெரியாமல் போயிடுது. அவங்க வசதியான வீட்டு பேரண்ட்ஸ் அப்படிங்கிறனால இவன் கேட்குறதுக்கு முன்னக்கூட்டியே இவனுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்து அவனை அவ்வளோ பக்குவமாக பார்த்து அவனை டாக்டருக்கு படிக்கிறதுக்காக அனுப்பி வச்சு எல்லாம் பண்ணவங்களுக்கு கடைசியில் மிச்சமானது என்னது? ஒன்றும் இல்லை. அவங்க உயிரும் போய் இவனும் ஜெயிலுக்கு போய் இதுதான் மிச்சமே தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. இவனுக்கான தண்டனை வந்து கண்டினியூஸாக அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இவனுக்கு வந்து ஒரு 3 பிரிவின் கீழே வந்து வச்சு தான் தண்டனை கொடுத்துருக்காங்க. ஐபிசி 302, ஐபிசி 201, ஐபிசி 436 அப்படிங்கிற இந்த டிவிஷன்களுக்கு கீழே தான் இவனுக்கு வந்து 25 ஆண்டுகள் வந்து கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. 13ஆம் தேதி 5ஆவது மாதம் 2025ஆம் ஆண்டு தான் இவனுக்கான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இப்போவும் இவன் வந்து தப்பு பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரியான எந்த மனநிலையிலையும் இவன் இல்லை. இவனுக்கு கொடுத்த தண்டனை குறைவு அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.